கும்பராசிக்காரர்கள், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்வதும், கண்டிப்பாக உணவில் ஃபுட் பாய்சன் என்று சொல்வார்கள், ஜீரணமாகாமல் செமிக்காமல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய 15 நாட்கள். எனவே வெளியிடத்தில் உணவு கொள்பவர்கள் சுட சுட சாப்பிடுவதும், சில்லுன்னு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தவிர்த்து கொள்வதும் அதீத முக்கியம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, முதலீடுகள் எந்த குறையும் இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதெல்லாம் நடக்கும், அனுகூலமெல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். திருமணத்தில் எல்லாம் கூடி வந்தாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், குலதெய்வ வேண்டுதல் இருந்தால் உடனடியாக செய்துவிட்டு வருவது திருமணத்தில் தடைகள் கண்டிப்பாக ஏற்படாது. குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைப்பதற்கு பெருமாள் நாம கீர்த்தனைகளை சொல்வதும், பெருமாள் கோயில்களுக்கு பசுனை தீபம் கொடுப்பதும், சகல விதத்தில் நன்மையும், அன்னதான பொருள்களை கொடுப்பதும், மிளகு சீரகத்தை கொடுப்பதும் தடைகளை தவிடுபடியாக்கும்.